நன்மையும் செல்வமும் நாளும் மல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றித் தீருமே, இம்மையே இராம என்ற இரண்டெழுத்தினால். ரொம்ப சுலபமான திருநாமம் ராமநாமம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ஈஸ்வரன் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்திருக்கிறார். ராமன்னு சொல்றது ரொம்ப சுலபம்தான். ஆனாலும் உலகத்தவர்கள் அத்தனை சுலபமாக அந்த சுலபமான திருநாமத்தை சொல்லிவிடுகிறார்களானால் இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். தியாகையர் பாடுகிறார், நிரம்ப செல்வம் இருந்தால் அது சுகமா, இல்ல ராமநாமம் சுகமானு கேள்வி கேட்டுக்கொண்டு ராமநாமம்தான் சுகமானது என்று அறுதி இடுகிறார். ராமாயணத்தை சொல்லுவதும் முக்கியமாக கேட்பதும் மிகுந்த பயன் தரக்கூடியவை. ஒரு பயனை உத்தேசித்து கேட்பதும் சொல்லுவதுங்கிறத விட சொல்றதும் கேட்கறதுமே பயன் என்று புரிந்து கொண்டு ராமனிடத்திலே நாம் ஈடுபட்டிட வேண்டும். அந்த ராமநாமம் நன்மை செல்வம் முதலானவைகளை நமக்கு எப்போதும் வழங்கி கொண்டிருக்கும். இல்லைங்கிற பேச்சு இராது, பலம் இல்லைங்கிற பேச்சு இராது, பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக அழிந்தோடிவிடும். இந்த ஜென்மம் மரணம்ங்கிற இந்த சுழற்சியிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக ஆவோம். இந்த நன்மைகளை எல்லாம் பெற வேண்டும்னு சொன்னால் கஷ்டமே பட வேண்டாம், ராமநாமத்தை சொன்னாலே போதுமானது. துளசிதாசர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், ஸ்ரீராமாயணம்ங்கிறது ஒரு புண்ணியமயமான தோட்டம். அந்த தோட்டத்திலே மன தூய்மையும் தெள்ளறிவும் உடையவர்களான 2 பேர் எப்போதும் அவர்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அந்த தோட்டத்திலே நறுமணம் மிக்க மலர்கள் பல உண்டு. நறுமணம் வாசனைன்னு எதனை சொல்லுகிறார்னால் சீதாராமர்களுடைய குணங்களையே சொல்லுகிறார். இப்போ 2 பேர் உலாவின்றிருக்கான்னு பார்த்தோமே, அந்த 2 பேர் யாருன்னால் ஒருத்தர் வால்மீகி, மற்றொருத்தர் ஹனுமான். இவர்கள் எப்போதும் அந்த தோட்டத்தையே சுற்றி சுற்றி வருகிறார்களாம் அப்படின்னு கொண்டாடுகிறார். நேற்றைய தினம் நாம் கடைசியாக பார்த்தது வால்மீகி பகவான் ஸ்ரீராமாயணத்தை இயற்றினார். தகுந்த வியக்திகளை கொண்டு இந்த உலகத்திலே இந்த கிரந்தத்தை நடையாடச் செய்ய வேண்டும்னு பாரித்தார். நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிற கதைதான். கர்ப்பவதியாக சீதா பிராட்டி இருந்த காலத்திலே வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே அவள் கொண்டு விடப்பட்டாள். அங்குதான் அவள் குழந்தைகளை பிரசவித்தாள். லவகுஷர்கள் பிறந்தார்கள். லவகுஷர்களுக்கு தாங்கள் ராமனுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த பேருண்மை அது தெரியாது. வால்மீகி ராமாயணத்தை நன்னா சொல்லி கொடுத்துட்டார். ரொம்ப அருமையாக பாடவல்ல குழந்தைகள். அவருக்கே ஆச்சரியம், வால்மீகிக்கே இத்தனை அழகா என்னால கூட சொல்ல முடியாது. இந்த குழந்தைகள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள்னு தனிப்பட சொல்ல வேண்டுமா? என தெய்வத்தினுடைய குழந்தைகள் ரொம்ப அழகா ராமாயணத்தை பாடுகிறார்கள். அப்படியே பாடிக்கொண்டு ஊர் ஊராக சென்று ராமனுடைய பெருமைகளை பரப்பி வருகின்றனர். அயோத்தி மாநகருக்கும் வந்தார்கள். வீதிகளிலே பாடினார்கள். வீதியில கேட்டவாள்லாம் என்ன ஆசைப்பட்டான்னா, இத்தனை அழகா இந்த குழந்தைகள் பாடுகிறார்களே, ராமனுக்கு முன்பாக அவன் திருமுன்பே அவனுடைய தர்பாரிலே சதஸிலே பாடினால் எத்தனை நன்றாக இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைகளை அழைத்து சென்றார்கள். நினைவிலே கொள்ளுங்கள், இப்போது சீதை ராமனுடன் இல்லை. அவள் வால்மீகி ஆசிரமத்திலே இருக்கிறாள். குழந்தைகள் ராமாயணத்தை பாடிண்டே வந்திருக்கா. யாரை பத்தி பாடுகிறோமோ அவன்தான் நமக்கு தமப்பன்கிற உண்மை குழந்தைகளுக்கு தெரியாது. பாடுகிற குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள்ங்கிற உண்மை ராமனுக்கும் தெரியாது. குழந்தைகள் அரசவைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். ராமன் பாடுங்கோள் அப்படின்னு சொன்னான். ராமன் எத்தனை உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பாருங்கோள். ஏன்னா அவரை பத்தி பாடுறேன்னு சொன்ன போது தயக்கமின்றி பாடுங்கோள்ங்கிறான். ஏன்னா ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மறைக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்கத்தானே செய்யும். எத்தனையோ விஷயங்கள் பல இடங்களிலே ரொம்ப உயர்வாக நாம் நடந்து கொண்டிருப்போம்.
சில சந்தர்ப்பங்களிலே நாம் ஏன் அத்தனை கீழ்த்தரமாக நடந்து கொண்டோம் என்று நம்மை நாமே நாம் நொந்து கொள்வோம். உயர்வாக நடந்த இடங்களை 4 பேர் கொண்டாடினால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எந்த விஷயங்களை நாம் மறக்கணும்னு ஆசைப்படுகிறோமோ அதையும் ஒருத்தர் நான் 4 பேருக்கு சொல்கிறேன்னு சொன்னால் உடனே நாம் வெகுண்டெழுந்து விடுவோம். அதெல்லாம் ஒருத்தருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கே அதெல்லாம் எப்படி மறக்கிறதுன்னு தெரியாத நான் சுத்தின்னு இருக்கேன். ஏதோ ஒரு காலத்திலே தவறு இழைத்திருக்கிறேன், இல்லைன்னு சொல்லவில்லை. அதுக்காக இப்போ போய் அதை ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு ஸ்பீக்கரெல்லாம் வச்சு 4 பேருக்கு சொல்லணுமா? தேவையில்லையே அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி ராமன் எந்த நிர்பந்தமும் வைக்கவில்லை. ஏன் அப்படின்னால் ஒரு திறந்த புத்தகத்தை போல வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பகுதியும் இது களங்கமுடைத்துன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறார் இல்லையோ, அதனாலே அவருக்கு பயம் இல்லை. பாடுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டார். இதை என்ன அழகா குலசேகர பெருமாள் வர்ணிக்கிறார்னு பாருங்கோள். அவர் தெரிவிக்கிறார், இந்த குழந்தைகள் பாட ஆரம்பித்தார்கள். பகவான் அப்படியே கேட்டுக்கொண்டு மயங்கி போயிட்டாராம். அவர் கதை நம்மையெல்லாம் மயக்கிறதுங்கிறது இருக்கட்டும், அவரையே மயக்கி இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அம்பனெடு மணிமாட வயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன் வாய்த்தான் முன்கொன்னான் தன் பெரும் தொல்கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். தில்லை திருச்சித்திரகூடம்ங்கிற உயர்ந்த திவ்ய தேசம். சிதம்பரம்னு சொல்றோம் இல்லையோ, தில்லை நடராஜர் அங்கே இருக்கிறார். அங்கேயே தில்லை கோவிந்தராஜ பெருமாள் என்கிற பெயரோடே ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தருகிறான். 108 திவ்ய தேசங்களிலே ஒரு திருப்பதி. திருவங்கையாழ்வாராலும் குலசேகர ஆழ்வாராலும் அந்த திவ்ய தேசம் பாடப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஏத்தமிக்க திருப்பதி அப்படின்னு அந்த திவ்ய தேசத்தை நாம் கொண்டாடுகிறோம். அதற்கேன் தில்லை திருச்சித்திரகூட்டம்னு பெயர் என்னால், சித்திரக்கூட்டத்திலே இருந்தபோது ராமனுக்கு எத்தனை ஆனந்தம் ஏற்பட்டதோ அந்த ஆனந்தம் இந்த தில்லை நகரிலும் பெருமானுக்கு ஏற்பட்டதாம். அதனால தான் அந்த ஊருக்கு அந்த பெயர். குலசேகர ஆழ்வார் அந்த ஊருக்கு போனார், பெருமாளை சேவித்தார், ஸ்ரீராமாயணத்தை 10 பாசுரங்களா பாடி கொடுத்திருக்கார். அதுல ஒரு இடத்துல தெரிவிக்கிறார் பாருங்கோ, இந்த குழந்தைகள் மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள், லவகுஷர்கள், இந்த உலகத்தையே உய்விக்க பிறந்தவர்கள் இல்லையா? பின்னே ராமாயணம் பாடி அத்தனை பேருக்கும் ஆனந்தம் கொடுக்கிறார்களே. அவர்கள் பாடினார்கள், செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். 18 படிகளுக்கு மேலே ராமனுடைய அரியாசனமாம். அந்த அரியாசனத்திலே ராமன் வீத்திருக்கிறார். கீழே எல்லாருமாக ராமனுடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சற்று போது போன பிற்பாடு ராமன் எல்லாரையும் கவனித்தார். ராமனுக்கு பெரிய ஆச்சரியம். இந்த மக்கள் அத்தனை பேரும் என்னைத்தான் எப்போதும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்குத்தான் என்னை விடுத்து அவர்களுடைய பார்வை இன்னொரு இடத்திலே இருக்கிறது. அதாவது லவகுஷர்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, இங்கு இருக்கிற அத்தனை பேரும் இமையவர்களாக ஆகி போனார்கள். அதாவது கண் இமையாதவர்களாக ஆயினர். வெச்ச கண் வாங்காம பார்க்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி பார்த்துட்டு இருக்கா. ராமாயணத்தை கேட்டு இருக்கா. ராமன் பார்த்தார், ஓஹோ, என்னை காட்டிலும் என்னுடைய கதை அத்தனை சுவாரஸ்யமானது போல் இருக்கிறது, பிடித்தமானது போல் இருக்கிறது, பலபலே பேஷ் அப்படின்னு சொல்லி கொண்டார். ராமனுக்கு என்ன வருத்தம்னால், அந்த கதையை நம்மளும் தான் கேட்டு இருக்கோம், குழந்தைகள் ரொம்ப அருமையாக பாடுகிறார்கள், பக்கத்திலே யாராவது இருந்து அவர்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நன்றாக இருக்குமே. சீதை பக்கத்திலே இருந்தாள்னு சொன்னால், இப்போ பாரு இதை பாடுவாவா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த காட்டில் இருக்கும்போது இது நடந்ததே, அதை பற்றி தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பரஸ்பரம் பேசி மகிழ்ந்து பகிர்ந்து கொண்டால் இன்னமும் சுவை கூடுமே. நியாயமான ஆசைதானே. ஒரு சங்கீத கச்சேரிக்கே போனாலும் நாம மட்டும் உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்குமா? அரங்கம் நிறைந்திருந்தால் தானே மகிழ்ச்சி. ஒரு விளையாட்டு போட்டி பார்க்கணும்னு சொன்னா கூட கூட யாராவது உட்கார்ந்துருந்தா தான், அவன் இந்த பந்தை இப்படி அடிச்சிருக்க கூடாது, இந்த பந்தை அந்த பக்கமாக அடிச்சிருக்கணும்னு ஒருத்தரோட பேசிண்டே அந்த விளையாட்டை பார்த்தா தானே நமக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. இன்னொன்று பாருங்கோ, ஒரு திரையரங்கத்துக்கு போகணுன்னா கூட நண்பர்களை தேடுவார் பலர் உண்டு. ஏன் தனியாக போகக்கூடாதுன்னா, ஐயோ அது ரொம்ப போர் அப்படின்னு விடுவா. கூட யாராவது வந்தால் தான் போகிறேங்கிற ஆளு இல்லையோ. இந்த மாதிரி அல்பமான விஷயங்களுக்கே துணை தேட வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால் உயர்ந்த பகவத் அனுபவம். அதை பகவானே செய்தாலும் கூட அவனுக்கும் சத்சங்கம் ஆவசியமாகிறதுன்னு இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் சீதை இல்லைன்னு கவலைப்பட்டான். அதனால் என்ன, நாம் இறங்கி போய் இந்த மக்களோடு மக்களாக நின்று கொண்டு, மக்களில் ஒருவனாக நின்று கொண்டு அந்த கதையை கேட்கலாம்னு அடியெடுத்து கீழே வைக்கிறான். இது நாள் பரியந்தம் ராமன் கீழே வரார்னு சொன்னா கைலாகு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் ஓடி வந்துருவார்.
ராமன் திருவடி பூமியில படுறது கூட என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு கீழே கை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்துடுவார். ஆனா இன்னைக்கு யாருமே வரவில்லை. எப்படி வருவார்கள்? அவர்கள் தான் ராமாயண கதையிலே மூழ்கி போயிருக்கிறார்களே. மெதுவா ராமன் கீழே வந்துட்டார். கூட்டத்தோடு கூட்டமா போய் நின்றும் விட்டார். பக்கத்துல ராமன் தான் நிற்கிறான், சக்கரவர்த்தி நிற்கிறான்ங்கிறது கூட ஒருத்தருக்கும் தெரியவில்லையாம். கதையை கேட்டுண்டே இருக்கிறச்சே ஒரு அன்பருக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டு போச்சு. ஆஹா, என்ன அழகாக இந்த குழந்தைகள் பாடுகிறார்கள். அந்த ஆனந்தம் பீரிட அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சபாஷ்னு சொல்லி ராமன் முதுகிலேயே தட்டினாராம். ஒரு அடி கீழே முன்னே விழுவதற்கு கூட ராமன் போய்விட்டான். அப்ப கூட ராமன் முதுகிலே தான் தட்டினோங்கிறது கூட அவளுக்கு தெரியவில்லை. அப்ப எத்தனை லயிச்சு கேட்டிருக்காருங்கிறது இதனாலே நமக்கு புரிகிறது. அதனால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ராமனை காட்டிலும் ராமநாமம் இனியது, ராமனை காட்டிலும் ராமாயணம் இன்னமும் இனிமை மிக்கது அப்படின்னு எல்லாம் கொண்டாடி பேசுகிறார்கள். குழந்தைகள் பாடி தமப்பன் ராமாயணத்தை கேட்டான். இது விசேஷம். அதாவது இந்த விசேஷத்தினூடே இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். பகவத் ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருளினார். திருமலை நம்பிகள்ங்கிற பெரியவர் அங்கே வாழ்ந்து வந்தார். ராமானுஜருக்கு நேரே அம்மான், அதாவது தாய் மாமன். அவரிடத்துல 1 வருட காலம் ராமானுஜர் காலக்ஷேபம் கேட்டார், பாடம் பயின்றார். என்ன படித்தார்னால் ஸ்ரீராமாயணத்தை 1 வருஷம் கேட்டிருக்கார். இது என்ன சுவாமி 9 நாள்கள் கேட்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். நவாகம்னு அதை கொண்டாடுகிறார்கள். இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியிலே நாம் என்னன்னா உட்கார்ந்து ஒரு 1/2 மணி காலம் ஒதுக்கி பார்த்துட்டோம்னா ராமாயணம் தெரிஞ்சு விடாதா? இப்போ இதுக்கு போய் 1 வருஷ காலம் மெனக்கெட வேண்டுமா? ராமானுஜர் மெனக்கெட்டு இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னால் 1 வருடம் இருந்து கேட்க தகுந்த விஷயங்கள் ஸ்ரீராமாயணத்திலே உண்டு. ராமானுஜர் திருத்தினார். அப்படின்னா 1 வருஷம்தான் கேட்கிற விஷயங்கள் இதிலே உண்டு என்று எண்ணிக்கொள்ளாதே, எனக்கு அவ்வளவுதான் அவகாசம் இருந்ததுன்னார். அப்ப இன்னமும் பல்லாண்டுகள் கேட்பதற்குரிய விஷயங்கள் ஸ்ரீராமாயணத்திலே உண்டுன்னு நாம தெரிந்து கொள்ளலாம். இப்ப இதை எதற்காக சொல்லுகிறேன்னால் இங்கேதான் ஒரு சுவையான விஷயம் பொதிந்துள்ளது. ராமன் ராமாயணத்தை தன்னுடைய பிள்ளைகளின் வாயிலாக கேட்டான்னு பார்த்தோம். இப்ப ராமானுஜர் அவர் யார்? அனந்தஹா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா பலபத்ரஹா திருத்தீயஸ்து கலவு ராமானுஜஸ்மிருதஹான்னு சொல்லுவார்கள். கிருத்தயுகத்திலே அனந்தன்னு ஆதிசேஷனுக்கு பெயர். அடுத்ததான திரேதா யுகத்திலே அவர்தான் லக்ஷ்மணனாக பிறந்தார். துவாபர யுகத்திலே பலபத்ரன் பலராமனாக தோன்றினார். கலியுகத்திலே அனைத்துலகம் வாழப் பிறந்த யதிராசமா முனிவர் அப்படின்னு அந்த ஆதிசேஷன் கொண்டாடப்படுகிறான். அப்ப லக்ஷ்மணனா இருந்தது அவர் தானே. திரும்பவும் சொல்றேன், ராமன் லவகுஷர்கள் ராமாயணம் பாட அதை கேட்டு மகிழ்ந்தான். பிள்ளைகள் பாடினார்கள், தமப்பன் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னு பார்த்தோம். லக்ஷ்மணன் தான் ராமானுஜரா பிறந்திருக்கார். அவர் ராமாயணத்தை யாரிடத்திலே கேட்டார்னால் தமப்பனாரிடத்திலே கேட்டார்னு கொள்ள வேண்டும். தமப்பனாரிடத்திலே கேட்டாரா? எங்களுக்கு புரியவில்லையேன்னு நீங்கள் சொல்லலாம். இப்ப விளக்கினா புரிஞ்சு போயிடும். பெரிய திருமலை நம்பிகள்ங்கிறவர் பெரிய ஆச்சாரியர், ஆளவந்தாருடைய அருமை சீடர்களிலே ஒருவர். திருமலையிலே இருந்து கொண்டு திருமலையப்பனுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமைகள் செய்தவர். அவரை பற்றி ஒரு சரித்திரம் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஆகாச கங்கையிலே இருந்து நித்தியமும் ஒரு குடம் நிறைய தீர்த்தம் எடுத்துக்கொண்டு திருவேங்கடமுடையானுக்கு அவர் சமர்ப்பித்து வருகிறார். அந்த கைங்கரியத்தை செய்து வருகிறார். அந்த நாள்லாம் திருமலை இன்னைக்கு இருக்கா போலெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. யாரும் அங்கே வசிப்பதற்கே பயப்படுவார்கள், வெளியிலே போவதற்கே அஞ்சுவார்கள். ஆனா இவர் பகவானுக்கு கைங்கரியத்தை விடாத பண்ண வேண்டும்னு ஸ்ரத்தையோடே செய்து வருகிறார். ஒரு நாள் காட்டு பகுதியில் வந்துட்டே இருக்கார். திருமொழி அனுசந்தானம், பெரிய திருமொழியை பாடிக்கொண்டே அந்த தீர்த்த குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஒரு சின்ன பிள்ளை பின்னாடியே பின்தொடர்ந்து வருகிறான். பெரிய திருமலை நம்பிகள் திரும்பி பார்த்தால் அவனும் பார்க்கிறான். இவர் நின்றார்னா அவனும் நிற்கிறான். இவர் நடக்கிறார்னா அவனும் நடக்கிறான். இவர் சற்றே வேகம் பிடிக்கிறார்னா அவனும் வேகமா ஓடி வரான். இதை பண்ணிட்டே இருந்தான். உனக்கு என்னப்பா வேண்டும்னு இவர் கேட்டிருக்கார். அந்த குழந்தை சொன்னான், அப்பனே தமப்பனே தீர்த்தம் கொடும் அப்படின்னு கேட்டிருக்கார். தமப்பனேன்னு கூப்பிட்டுருக்கார். நல்லா கேட்டுக்கோங்க, ஏன்னா இது மனசுல பதிஞ்சாதான் என்ன விஷயம் சொல்ல போறோங்கிறதே புரியும். தமப்பனே தீர்த்தம் கொடும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதெல்லாம் உனக்கு தர முடியாது, பகவானுக்குன்னு எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். இது அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக செய்கிறேனே தவிர வழியில வரவா போறவாளுக்கெல்லாம் அப்படி எடுத்து கொடுத்துட முடியுமா? திருமலையில் என்ன தீர்த்தத்துக்கா பஞ்சம்? நிறைய தாரா விசேஷங்கள் அருவிகள்லாம் இருக்கு, வேண்டிய மட்டும் சாப்பிட்டுக்கோப்போ பருகிக்கொள் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அந்த குழந்தை போறதா இல்லை.
தமப்பனே தமப்பனேன்னு கூப்பிட்டுட்டே வந்திருக்கு. இவரு 2-3 வாட்டி மறுத்து பேசினார். அப்புறம் ஒன்றும் பேசவில்லை. நேராக வந்து தீர்த்த குடத்தை சமர்ப்பிச்சுட்டார் கோயிலிலே. அப்ப பகவான் சொல்றார், இவ்வளவு நேரம் தாகமா இருக்கு, தீர்த்தம் கொடு தீர்த்தம் கொடுன்னு கேட்டேனே, நீ கொடுக்கவே இல்லையேன்னார். அப்பதான் புரிந்தது, ஓஹோ நம்ம பின்னாடியே ஒரு குழந்தை வந்தானே, ஒரு பிள்ளையாண்டான், தமப்பனே தமப்பனே தமப்பனேன்னு கூட்டிட்டு வந்தானே, சாட்சாத்து பெருமாள் தான் போல் இருக்கு, இப்பதான் புரியுறது அப்படின்னு அவர் கை கூப்பினார். இப்ப நன்னா கேட்டுக்கோங்க, பகவானே தமப்பனேன்னு கூட்டிருக்காரா, அதனால அவருக்கு என்ன ஏத்தம் அப்படின்னால், பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீ பாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத்து. அவருடைய உயர்ந்த தனியன், நான்முக கடவுளுக்கு பிதாமகர் பாட்டனார்னு ஒரு பேர் உண்டு. நான்முக கடவுளுக்கு பிதாமகர் பாட்டனார்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப பகவானே வந்து திருமலை நம்பிகளை அப்பான்னு கூப்பிட்டுட்டாரா. அப்ப என்னாச்சு? அதனால் என்னால் பாட்டனார் என்று அழைக்கப்படுகிற நான்முக கடவுளுக்கு இவர் பாட்டனாராகி போனார் திருமலை நம்பிகள். ஏன்னா பகவான் தானே அப்பா, நான்முக கடவுளுக்கு பகவானே அப்பான்னு கூப்பிட்டுருக்கார். அப்பா அதனாலே இவர் பாட்டனார் ஆகிவிட்டார். பகவானுக்கே தந்தை, ராமனுக்கே தந்தை என்று ஆகி போனார். அதனால தான் சொன்னேன், குழந்தைகளிடமிருந்து ராமாயணம் கேட்டது ஸ்ரீராமன், தமப்பனாரிடமிருந்து ராமாயணம் கேட்டது லக்ஷ்மணனுடைய அவதாரமான ராமானுஜர். தமப்பனார் எப்படின்னா அதுக்கு தான் கீழே சொன்ன கதை. அப்பா அப்பான்னு பெருமாளை கூட்டின்னு வந்திருக்காரோ இல்லையோ திருவேங்கடமுடையான். ஸ்ரீசைல பூர்ணர் பகவானுக்கே தமப்பனாராக அதனாலே அறியப்படுகிறார். அத்தனை உயர்ந்த கிரந்தத்தை லவகுஷர்கள் பாடினார்கள். ராமன் கேட்டு மகிழ்ந்தான்ங்கிறது பார்த்தோமா? அப்பதான் தொடங்குகிறார்கள். முதலிலே அயோத்தியினுடைய வர்ணனத்தை செய்கிறார்கள். அயோத்தினா என்ன அப்படின்னால், ஒருவராலும் வெல்ல முடியாத பட்டணம் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர். முதலிலே ரொம்ப ஆனந்தத்தோட விருப்பத்தோட அந்த நகரை சமைத்திருக்கிறான்கிற ஏத்தம் அந்த ஊருக்கு உண்டு. ஸ்வயம்புவ மனு அவர் அந்த நகரை சமைத்திருக்கிறார்னு கொண்டாடுவர்கள். எதிரிகளாலே வெல்ல முடியாத பட்டினம். அங்கேதான் தசரதன் என்றொரு அரசர் ஆண்டு வருகிறார். சூரிய குலத்திலே தோன்றியவர். 60,000 ஆண்டுகள் அவருக்கு வாழ்க்கை இப்பொழுது முடிந்திருக்கிறது. 60,000 வயசாச்சு. எல்லாம் இருக்கிறது. ஒரே ஒரு குறை, நல்ல சந்தானம் இல்லையே. நமக்கு பிற்பாடு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுவதற்கு குழந்தை இல்லையே என்று அவர் ஏங்கினார். பல மனைவிமார்கள் வாய்த்திருக்க பெற்றார். முக்கியமாக கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகேயி தேவி அப்படிங்கிற பட்டத்து அரசிகள் 3 பெற்றிருந்தார். எல்லாம் இருந்தும் குழந்தைகள் இல்லையேங்கிற மனக்கவலை அவரை பிடுங்கி தின்றதுன்னு சொல்ல வேண்டும். என்னென்னமோ செய்து பார்க்கிறார். இருந்தாலும் பலன் கிட்டமாட்டேன் என்கிறது. கடைசியிலே தான் சரி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுவது அப்படின்னு தீர்மானித்து கொண்டார். புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்கிறார். அப்பதான் தேவர்கள் போய் பகவானிடத்திலே பிரார்த்தனையை செய்கிறார்கள். சஹி தேவைஹி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. பகவான் சனாதனன்னு பெயர் எடுத்தவன். சாதாரணமாக நம்ம தர்மத்தை சனாதன தர்மம் சனாதன தர்மம்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப பழமையான மதம் அப்படிங்கிறது அர்த்தம். பகவானுக்கே பழையவன்னு பெயர். அவரே ரொம்ப பழையவர். வேடிக்கையாக சொல்லுவா, பழைய சாதமும் பெருமாளும் ஒன்றுன்னுவா. இப்போ பழைய சாதத்தை அதை நல்லா தீர்த்தத்தில் தானே போட்டு வச்சிருக்கா, ஜலத்தில் தான் போட்டு வச்சிருப்பா. அவரும் திருப்பார்கடலில் ஜலத்திலே இருக்கிறவராக இருக்காரு இல்லையோ. இதுவும் பழசு அதுவும் பழசு, ஆதி அந்தமே கிடையாது. அந்த மாதிரி பழசாக இருக்காரு இல்லையோ. இப்போ வெயில் காலம் வேற வந்துடுத்துன்னா இப்போ பழைய சாதம்னு சொன்ன உடனேவே கேட்டுருக்குச்சே எழுந்து போடாதீங்க. ஆமாம் நேற்றுக்கே எடுத்து வச்சிருக்கேன், கார்த்தால சாப்பிடணும்னு நினச்சேன். உபன்யாசம் கேட்டதுனால ஒரு நல்ல பிரயோஜனம்னா என்னென்னா, நேற்று வச்சிருந்த பழைய சாதத்தை ஞாபகப்படுத்தினார், போய் சாப்பிட்டு வந்தேன்னு எழுந்து போயிட வேண்டாம், கேட்டுட்டு போய் சாப்பிடலாம். அப்போ பழைய சாதம்ங்கிறோம் இல்லையோ. அதை போல தான் பகவான் பழையவராக இருக்கிறார், சனாதனராக இருக்கிறார். ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா, மிகச்சிறந்தவன், ரொம்ப ரொம்ப பழமையானவன் பெருமான். ஆதியந்தம் அனந்தம் அற்புதமான வானவர் தம்பிரான்னு குலசேகர பெருமாள் பாடுகிறார். அப்ப ராவணனை வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் வேண்டினார்கள். அந்த தேவதைகளுடைய பிரார்த்தனைக்கு பெருமான் அபயம் கொடுத்தான். இப்ப ஸ்ரீராமாயணம் தொட்ட விடமெங்கும் சரணாகதின்னு கீழே பார்த்தோம் இல்லையோ. சரணாகதி சாஸ்திரம், சரணாகதி வேதம். ஆரம்பத்திலே தேவர்கள் சரணாகதி பண்ணிடுறா, நீர்தான் ரட்சிக்க வேண்டும். அப்போ பகவான் சொல்றார், நாம் பிறக்கிறோம், தசரதனுக்கு பிள்ளையாக பிறப்பதாக இருக்கிறோம், நம்மை 4ஆக ஆக்கி கொண்டு பிறப்பதாக இருக்கிறோம். ருக்யஜுசாம அதர்வண வேதங்களே 4 குழந்தைகளாக ஆனார்கள். தர்ம அர்த்த காம மோக்ஷங்களாகிற புருஷார்த்தங்கள் சொல்லுகிறோமே, அவைகளே 4 குழந்தைகளாயின.
பகவானே தன்னை 4ஆக ஆக்கி கொண்டார். ஒருத்தர் தான் தன்னை 4 கூறுகளாக ஆக்கி கொண்டு பிறந்தார் அப்படின்னெல்லாம் ஏத்தம் சொல்லப்படுகிறது. அப்ப யாகத்தை செய்தார். ஒரு திவ்ய புருஷன் பாயசத்தை எடுத்து கொண்டு வந்தான். அந்த பாயசம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. 3 மனைவிமார்களுக்கும் கொடுத்துட்டார். இன்னமும் கொஞ்சம் இருந்தது, அதை சுமித்ரா தேவிக்கு கொடுக்கிறார். அந்த 3 பேரும் கருவுற்றார்கள். 4 குழந்தைகள் பிறந்தார்கள். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், இப்படி 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார். எல்லாருக்குமே மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு சொல்ல வேண்டுமா? 60,000 ஆண்டுகள் மலடு கழிந்து பிறந்திருக்கிற பிள்ளைகள் என்ற ஆரவாரத்தோടെ அனைவரும் கொண்டாடினார்கள். மேலே என்ன நடந்ததுங்கிறதை நாளைக்கு நாம் அனுபவிக்கலாம்.